2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. முதலமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு அரசியல் களம் தான் இப்போ உருவாகி கொண்டு இருக்கு அப்படி சொல்லி திலக் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ 3 முனையாக உருவாகி கொண்டு இருக்கு. 4 முனை போட்டியாக உருவாக்கி கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. ஸோ எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இப்போ தமிழக மக்கள் பேசப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ மற்ற அரசியல் கட்சி தலைவர், மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது இதே தவறை தான் செஞ்சாங்க. இந்த தவறை செய்யும் போது அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாலும் அவங்களோட ஃபியூச்சர் கனவான முதலமைச்சர் கனவு பாதிக்கப்பட்டது. ஸோ நீங்கள் டிஆரை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே இந்த ஒரு லிஸ்ட்டில் வருவாங்க. அதனால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக திராவிட கட்சிகளே அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் விஜய் அவர்கள் வராங்க. அதனால் அதிமுக கூட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். இன்னொரு ஒரு சினாரியோவும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி அதிமுக கூட இருக்கிறனால தான் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் சேர மாட்டேங்கிறாங்க. பிஜேபி கடைசி நிமிஷத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து பிரித்துட்டு அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் அரசியலுக்கு வரேன், ஸோ என்னோட கட்சி பெயர் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்த பிறகு விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் 10% இருந்தது. அப்பவே திமுகவுக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. முக்கியமாக இளைஞர்களோட சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் மாநாடு, பொதுக்குழு கூட்டம், முக்கியமாக பரந்தூர் விமான நிலையத்துக்காக விஜய் அவர்கள் போராடியது பரந்தூர் மக்களை மட்டும் இல்லாமல் தமிழக மக்களே திரும்பி பார்க்க வைத்தது. இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்து 20% மேலே வாக்குகள் இருக்கு அப்படி சொல்லி அரசியல் விமர்சகர்கள், முக்கியமாக இப்போ வெளியாகும் கருத்து கணிப்பு முடிவுகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் டைரக்டாக களத்தில் இறங்கவில்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்தால் இந்த வாக்கு சதவீதம் இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா 5-6% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அதில் 75-77% தான் வாக்குகள் ஃபில் ஆகும். அப்படி வாக்குகள் ஃபில் ஆகும்போது திமுகவுக்கு 25%, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளோடு சேர்த்து 25% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு 25% வாக்குகள் இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா 1%, 26, 27 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1% வாக்குகள் வந்தாலே விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2024 இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகிறது. ஒன்று விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பாங்க. அதுவும் ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸில் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா விஜய் அவர்கள் யார் ஆட்சி பிடிக்கலாம், யார் முதலமைச்சராக உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க. அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ரொம்ப மெஜாரிட்டி இல்லாத வாக்குகளாக இருக்கும். அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க. அந்த சமயத்தில் திமுகவும் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் வைக்கும், அதிமுகவும் பெரிய டிமாண்ட் வைக்கும். விஜய் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணால் அது விஜய் அவர்களுக்கு ரொம்ப தவறான ஒரு பாதையை கொண்டு போய் விடும். அதனால் அதிமுகவுக்கு தான் ஆஃபீஸாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ விஜய் அவர்கள் வைக்கும் டிமாண்டை அதிமுக ஏற்றுக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் 2024 நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை திலக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. முதலமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு அரசியல் களம் தான் இப்போ உருவாகி கொண்டு இருக்கு அப்படி சொல்லி திலக் அவர்கள்
அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ 3 முனையாக வந்து உருவாகி கொண்டிருக்கு. 4 முனை போட்டியாக வந்து உருவாக்கி கொண்டிருக்கு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. ஸோ வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இப்போ தமிழக மக்கள் பேசப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மற்ற அரசியல் கட்சி தலைவர், மற்ற நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வரும்போது இதே தவறை தான் வந்து செஞ்சாங்க. இந்த தவறை செய்யும் போது வந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்தாலும் அவங்களோட ஃபியூச்சர் கனவான முதலமைச்சர் கனவு வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து டிஆரை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே வந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து வருவாங்க. அதனால் வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து திராவிட கட்சிகளே அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்து விஜய் அவர்கள் வராங்க. அதனால் அதிமுக கூட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். இன்னொரு சினாரியோவும் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி வந்து அதிமுக கூட இருக்கிறனால தான் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் வந்து சேர மாட்டேங்கிறாங்க. பிஜேபி வந்து கடைசி நிமிஷத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து பிரித்துட்டு அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அரசியலுக்கு வரேன், ஸோ என்னோட கட்சி பெயர் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்த பிறகு வந்து விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் வந்து 10% வந்து இருந்தது. அப்போவே வந்து திமுகவுக்கு கொஞ்சம் வந்து பயம் வந்து ஏற்பட்டது. முக்கியமாக இளைஞர்களோட சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் மாநாடு, பொதுக்குழு கூட்டம், முக்கியமாக பரந்தூர் விமான நிலையத்துக்காக விஜய் அவர்கள் போராடியது வந்து பரந்தூர் மக்களை மட்டும் இல்லாமல் தமிழக மக்களே வந்து திரும்பி பார்க்க வைத்தது. இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்து 20% மேலே வந்து வாக்குகள் இருக்குது அப்படி சொல்லி அரசியல் விமர்சகர்கள், முக்கியமாக இப்போ வெளியாகும் கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் டைரக்டாக வந்து களத்தில் வந்து இறங்கவில்லை. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணி மக்களை வந்து சந்தித்தால் இந்த வாக்கு சதவீதம் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா 5-6% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அதில் வந்து 75-77% தான் வந்து வாக்குகள் வந்து ஃபில் ஆகும். அப்படி வந்து வாக்குகள் வந்து ஃபில் ஆகும்போது திமுகவுக்கு 25%, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளோடு சேர்த்து 25% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வந்து விஜய் அவர்களுக்கு 25% வாக்குகள் வந்து இருக்கு. ஒருவேளை வந்து விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா 1%, 26, 27 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1% வாக்குகள் வந்தாலே விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2024 இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகிறது. ஒன்று வந்து விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை வந்து பிடிப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டான டிஃப்ரென்ஸில் வந்து விஜய் அவர்கள் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து விஜய் அவர்கள் யார் ஆட்சி வந்து பிடிக்கலாம், யார் வந்து முதலமைச்சராக உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கராக வந்து இருப்பாங்க. அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ரொம்ப ரொம்ப மெஜாரிட்டி இல்லாத வாக்குகளாக வந்து இருக்கும். அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து முதலமைச்சர் ஆவாங்க. அந்த சமயத்தில் வந்து திமுகவும் வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் வந்து வைக்கும், அதிமுகவும் பெரிய டிமாண்ட் வந்து வைக்கும். விஜய் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணால் அது வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப தவறான ஒரு பாதையை வந்து கொண்டு போய் விடும். அதனால் அதிமுகவுக்கு தான் ஆஃபீஸாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து விஜய் அவர்கள் வைக்கும் டிமாண்டை வந்து அதிமுக வந்து ஏற்றுக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் 2024 நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை திலக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா?